ஹலோ லஞ்ச் காம்போ சீரீஸில் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க எடுத்துகிட்டு வந்திருக்க ரெசிபி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கத்திரிக்காய் முருங்கைக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு தான். இதுக்கு தேவையான பொருட்கள்னால் முருங்கைக்காய், கத்திரிக்காய், இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு எலுமிச்சை பழ அளவு புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன், 10 பல்லு பூண்டு, தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயத்தூள். இது கூடவே வந்து ஒரு காஞ்ச மிளகாய் வேணால் எடுத்துக்கலாம். நான் இங்கே 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதில் பாதியை சின்ன சின்னதாகவும் பாதியை கொஞ்சம் பெருசாகவும் கட் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் அந்த வதக்கிறதுக்காக வச்சுருந்த வெங்காயம், 10 பல்லு பூண்டில் ஒரு 5-6 பல்லு பூண்டை வந்து இது கூட ஆட் பண்ணிட்டேன். இப்போ அந்த பெருசாக கட் பண்ண தக்காளியும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வரணும், அது வரைக்கும் இதை வதக்கிட்டு இருக்கணும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்த கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், வெந்தயம் இதை வந்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் மீதி இருக்க பூண்டையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதக்கி வரும்போது சின்ன சின்னதாக கட் பண்ணியிருந்த தாளிக்கிறதுக்காக வச்சுருந்த வெங்காயத்தை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். முருங்கைக்காயை இப்போயே ஆட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் இது கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இதிலே கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் வந்து நான் எப்பயும் சொல்கிற மாதிரி எப்போ கடாயில் போட போகிறீங்களோ அப்போ தான் கட் பண்ணணும். நிச்சயம் இந்த தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தான் புளி சேர்க்கணும். இப்போ இந்த காய்கறிக்கும் குழம்புக்கும் தேவையான உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது கார குழம்புங்கிறனால கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்தோடனே கருகி விடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். காய்கறி நல்லா வெந்து வர வரைக்கும் அப்பப்போ மூடியை திறந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால பாத்திரத்தில் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஏற்கனவே வதக்கி ஆற வச்சுருக்க வெங்காயம், தக்காளி ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூளோட இந்த முருங்கைக்காய், கத்திரிக்காயெல்லாம் வேகும் போது தான் அதுலேயும் வந்து உப்பு, காரம் எல்லாமே இறங்கும். இது நல்லா கலர்னதுக்கப்புறம் திருப்பி மூடி போட்டு வேக வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் வந்து சுற்றி மேலே வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருந்த புளியை வந்து 3-4 டைம் நல்லா கரைச்சி எடுத்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை வந்து இந்த குழம்போடு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா சுண்டி வந்துச்சுன்னா காரக்குழம்பு ரெடி. நான் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை பொடி வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து கருவேப்பிலை நான் கம்மியாக தான் போட்டிருந்தேன். இப்படி பொடியாக ஆட் பண்ணுறனால கருவேப்பிலை வந்து தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க. அது நம்ம குழம்பு சாப்பிடும் போது அதுவும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதோட பெனிஃபிட்டும் நமக்கு நல்லா முழுசாக கிடைக்கும். இன்னொரு ரீசன் என்னென்னா இங்கே கருவேப்பிலை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், அதுவும் இல்லாமல் கிடைக்கிறதும் கஷ்டம். எனக்கு இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி இந்தியாவிலேருந்து அனுப்புகிறாங்க. அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிச்சு வந்தோடனே காரக்குழம்பை இறக்கிடலாம். இந்த காரக்குழம்பை முதல் நாள் சாப்பிட்றத விட 2வது நாள் 3வது நாள் சாப்பிடும் போது தான் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த காரக்குழம்புக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்து புதுசாக ஒரு வெஜிடபிள்ஸை நம்ம தேடிட்டு இருக்க வேணாம். நம்ம வீட்டில் இருக்க வத்தல், அப்பளம் இதை பொரிச்சு கொடுத்தாலே வந்து இதோட டேஸ்ட் வந்து டபுளாக தெரியும். திருப்பி திருப்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது ரைஸுக்கு மட்டும் இல்லை, ஈவினிங் டைமில் டின்னர் அப்போ தோசை, இட்லி கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.